மாயமான வேந்தர் மூவிஸ் மதனை கைது செய்வதற்கான உயர்நீதிமன்ற கெடு நாளை முடிவடையும் நிலையில் மதனின் நெருங்கிய நண்பரான சுதீரை 7ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. SRM மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி கொடுப்பதாக கூறி தமிழகம் முழுவதும் 118 பேரிடம் 81 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் வேந்தர் மூவிஸ் மதனை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் SRM கல்விக் குழும தலைவர் பச்சமுத்து கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் மதனின் நெருங்கிய நண்பரான சுதீரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் கடந்த 26ஆம் தேதி கைது செய்தனர். இதனையடுத்து சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுதீரை வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி பிரகாஷ் உத்தரவிட்டார். இந்த நிலையில் சுதீரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் அனுமதி கோரினர். 3 நாட்களுக்கு போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்துள்ளனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான மதனை நாளைக்குள் கைது செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் சுதீருக்கு போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.